الله أكبر الله أكبر الله أكبر. ஹனஃபி மதுஹப் பிரகாரம் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் இந்த உதுஹியா கொடுக்கலான்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, இது சரியான சார்? முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த திம்மி காஃபிரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் பல பேர் இருக்கலாம். ஹர்பி காஃபிரு, திம்மி காஃபிரு, முஸ்தாமன், அல் முஆஹதி, இப்படி பல வகையாக இருக்குது. அதில் இந்த திம்மி காஃபிர்னு சொன்னால் இஸ்லாமிய நாட்டிலே வாழ்கிற அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இவங்களது யஹூதி நசாராக்கள், இஸ்லாமிய நாடு, அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றுறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றுறாங்க. ஆனால் கரெக்டாக வேதப்படி நடக்கிறாங்களாண்டா அது இல்லை, அது வேறு விஷயம். இது ஒரு இறை தூதரை எப்படி நம்பணுமோ அப்படி நம்புகிறாங்களாண்டா இல்லை. அந்த இறை தூதரையே இறைவனுடைய இடத்துல வச்சுட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இறைவன் அனுப்பியவர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தவறான முறையாக இருக்கலாம். அதுபோல் இறைவன் இறைக்கு வைத்த வேதத்தையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், தௌராத்தி, இஞ்சில். ஆனால் அந்த வேதத்தை இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். இப்போ ஏதோ ஒரு வகையில் இறைவனுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இறைவன் அனுப்பியவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால இவர்கள் அஹ்லுல் கிதாபுங்கிறதுனால இவர்களுக்கு கொடுக்கலாம். அதான் திம்மி காஃபிர். இதைத்தான் இந்த ஹனஃபியோட கிதாபில் இருக்க ஃபத்தாவா ஹிந்தியா அதில் எல்லாம் இருக்குது. திம்மி அல் முஸ்லிம் திம்மி, முஸ்லிமுக்கு கொடுக்கலாம், திம்மிக்கும் கொடுக்கலாம் இருக்கு. இந்த திம்மிக்கு கொடுக்கலாங்கிறது தான் சில பேர் இங்கே இருக்கக்கூடிய குஃபர் உள்ளவங்களும் கொடுக்கலாம் தப்பாக வழங்கிட்டாங்க. திம்மி வந்து அஹ்லுல் கிதாபில் இங்கே இருக்கக்கூடிய குஃபர் உள்ளவங்கள்லாம் தௌராத் வேதம் இஞ்சிலும் கொடுக்கப்பட்டவங்களா கிடையாது. இது தவறாக விளங்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுபோல் என்னங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஆயத்தையெல்லாம் ஓதுவாங்க. அந்த ஆயத்தை நாம் ஏற்றுக்கொண்டது தான். இவங்க சொல்கிற வாதத்தை ஒத்து வராது. ஹனஃபி மதுஹப் கிதாபுகள் எதா இருக்குதா தாங்கங்கன்னு சொன்னால் அந்த ஆதாரம் தரல. முஷ்ரிக்கு ஷிர்க் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஹனஃபி மதுஹப்பில் ஆதாரத்தை தாங்கங்க, அது தரல. ஜிம்மிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தவறாக வணங்கிட்டாங்க. ஆனால் அவர் தத்துவமாக சில வசனங்களும் ஓதுறாங்க, அதே நாம கொண்டது. அல்ல குர்ஆன்ல யுத்இமூன துஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீராங்கிறான். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கு, எத்தீம்னா அனாதை, அதுபோல் அசீர்னா போர்க்கைதி, இவங்களுக்கு கொடுக்கலாங்கிறான். நம்ம ஒப்புக்கொண்டிருக்கோம்ல. இப்போ என்ன இதை பாயிண்ட்டுண்டா, ஏழை அது முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவங்களாக இருக்கலாம், பொது வார்த்தை. எத்தீம் அனாதைகள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவங்களாக இருக்கலாம். அசீருண்டு இருக்கிறதுல அது முஸ்லீம் அல்லாதவர்களை தான் எடுக்கும். ஏன்னா போர் கைதிகள், முஸ்லீம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் போர் நடந்துச்சு, முஸ்லீம்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அப்போ அந்த யுத்தத்தில் கைது பண்ணுவாங்கள்ல, அவங்க போர் கைதிகள். அந்த போர் கைதிகளாக உள்ளவங்கெல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்களாக தான் இருக்க முடியும். ஏன் அந்த யுத்தத்தில் தானே அவங்களாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முஸ்லீம்களை போர் கைதிகளாக கொடுப்பாங்க இல்லையே. அப்போ அந்த அசீன்கிற வார்த்தை முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு நல்லா குர்ஆன் சொல்கிறான். அப்போ இதற்கு என்ன பொதுவாக தான் சொல்கிறேன் எல்லாருக்கும். இது பொதுவானது. ஏழை என்பது, அனாதை என்பது பொதுவானது. முஸ்லீம் அல்லாதவர்கள், அசீரனா முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். அவர்களுக்கும் உணவளிக்க வேண்டும். நம்மளும் ஒப்புக்கொண்டு தானே இருக்கிறோம். இப்போ உல்ஹையா கறியை கொடுக்கலாமா கொடுக்கூடாங்கிற சப்ஜெக்டு. சாப்பாடு கொடுக்குறதா நம்ம கொடுத்து தானே இன்றைக்கி இருக்கிறோம். அதுபோல் இன்னொரு வசனம் ஒன்று இருக்குது. லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும். அல்லாஹ் கொண்டு சொல்கிறான். முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தாலும் உங்களோட நட்பாக வாழ்கிறாங்களா, உங்கள் கூட பகைமை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. அல்லாஹ் இதை தடுக்க மாட்டேன்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உதவி செய்தல் என்பது வேறு. உணவு கொடுக்கறது, உதவி கொடுக்கறது, காசு பணம் உதவி கொடுக்கறது, அது வேறு. ஏன் இந்த அன்னைக்கு கூட இன்றைக்கி இந்த பாயிண்ட்லாம் வரும்போது, இன்றைக்கி இந்த கொரோனா காலங்கள், இந்த புயல் காலங்கள் எல்லாம் வந்து முஸ்லீம் சமூகத்தினுடைய உதவி பல சமூக மக்கள் நிறைய வந்துட்டு தானே இருக்கிறாங்க. அதே எந்த அளவுக்கு சொன்னால், தன்னுடைய மகனுக்கு ஒரு இஸ்லாமோட பேரை வச்சு விட்டாங்க, யூனுஸ்னு ஒரு அந்த கர்ப்பமாக இருக்கும் பொம்பளை பிள்ளைன்னு நினைக்கிறேன், பொம்பளை பிள்ளை அது. அதாவது இவர் வந்து காப்பாற்றின ஒரு பேர் யூனுஸ், அவர் ஆண்மகன். இந்த பெண்ணுக்கு பிறந்தது வந்து பெண் பிள்ளை, ஆனால் ஆணோட பேரை வச்சாங்க. ஏன்னா அது ஒரு வரலாறு இல்லை எப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குழந்தை காப்பாற்றுறாங்க. ஆமாம்,
அந்த மாதிரி பள்ளிவாசல்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த மாதிரி அப்போ அதனால் உதவி செய்தவங்க இன்றைக்கும் அப்படி தானே. இன்றைக்கி நீங்கள் ரமலான் மாதத்தெல்லாம் பார்த்தீங்களாக்கா எவ்வளோ உதவி செய்கிறாங்க. உலக அளவில் அதிகம் தர்மம் செய்பவர்கள் முஸ்லீம்களுங்கிறது வரலாற்று பதிவு. எல்லாரும் ஒப்பு கொண்டே தான் உலக அளவில். அதை மார்க்கமே அப்படியே வச்சிருச்சு. ஒரு பகுதியை எடுத்து ஏழைக்கு கொடுக்கணும்னு மார்க்கம் அது சொன்ன என்ன நடக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த மாதிரி உதவிகள்லாம் தாராளமாக செய்யலாம். இந்த உலகையா கறியை கொடுக்கலாமாங்கிறது தான் சப்ஜெக்ட். இது முஸ்லீம்களுக்கு போக வேண்டியது, அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும் அப்படின்னது. அதனால் சம்பந்தம் இல்லாமல் சில பேர் அணி மதுப்பரம் கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டேனால எங்க கித்தாப்பு ஆதாரம் தாங்கன்னு கேட்டால் ஆயத்து கொண்டு வரேன். அது ஏங்க அது நாங்களே ஏற்றுக்கொண்ட ஆயத்துங்க வசனங்களுங்க அப்படியே நம்ம சொல்லிவிட்டோம். நீங்கள் கித்தாப்புல ஒன்று அனைமதவு இருக்க ஒன்று திம்மின்டா யாரு அது கித்தாப்புல இங்கே இருக்கக்கூடிய முஷ்ரிக்குங்கள்ல. ஓகே, அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அகல் கித்தாப்பையும் எடுக்காது. இங்கே அகல் கித்தாப் நசாராக்கள் இருக்கிறாங்க. அப்போ அகல் கித்தாப் கொடுக்கலான்ட்டியல, அப்போ இங்கே இருக்கக்கூடிய நசாராக்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி வருது. அதுவும் கூடாது. ஏன்னா இவங்களை அகல் கித்தாப்புல வரவே மாட்டாங்க. பனு இஸ்ரவேலர்கள் தான் அதில் வருவாங்க. இவங்கள்லாம் முஷ்ரிக்குங்களில் தான் வருவாங்க. ஏன்னா இவர்களுக்கு இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்டது நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலருக்கு தான் நபி. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார், யா பனி இஸ்ராயில் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, பனு இஸ்ரவேலர்களே நான் உங்களுக்கு இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்டேன். இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களாம் பனு இஸ்ரவேலர்களாக கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் முஷ்ரிக்குங்கள் லிஸ்ட்டு தான், இவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.